இதுவே நல்லா இருக்கு. வரவங்க எல்லாருமே வந்து இந்த இறந்தவர்களோட சமாதி அதை பார்க்கறதுக்காக தான் அதிகம் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி தேவையான இடத்துல அங்கங்கே வச்சா நல்லா இருக்கு. இன்னும் போதுமான வசதிகள் நிறைய ஏற்படுத்தி தரணும். கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. தொழில் கம்மியாயிடுச்சு, எல்லாமே தொழிலும் கம்மியாயிடுச்சு. கூலியும் ரொம்ப கம்மியாச்சு. அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படிங்கிறப்போ இப்போல்லாம் 50,000 சம்பாதிச்சா இப்போ நம்ம விலைவாசி எல்லாமே அதிகமாகிடுச்சு. விலைவாசி கம்மியாக தான் பிரச்சனை. இப்போல்லாம் கூலி எல்லாம் அதிகம் பண்ணால் தான் இது பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா சார், இது முன்னாடி மெரினாக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். முன்னாடி வந்ததுக்கும் இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கும் நிறைய நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடி வந்ததுக்கு டோட்டலாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. குழந்தைங்க விளையாடுறது, குடும்பத்தோடு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னா இதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு இதை வந்து அப்படியே ரொம்ப நாளைக்கு வர மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதை அப்படியே விட்டுட்டா பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த தூரி விளையாடுறதுலலாம் வந்து பெரியவங்க விளையாடுறாங்க. அந்த குழந்தைகள் 12 வயசுக்குள்ளவங்க தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி பெரியவங்க விளையாடுறாங்க. அது சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதை தவிர்த்துட்டா இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போ வந்து வெளியூர்லேருந்து மெயினாக பார்க்க வரணும் நிறைய பேர் வராங்களே, அவங்கள இன்னும் வர வைக்கணும்னா என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்? இதுவே நல்லா இருக்கு. வரவங்க எல்லாருமே வந்து இந்த இறந்தவர்களோட சமாதி அதை பார்க்கறதுக்காக தான் அதிகம் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி தேவையான இடத்துல அங்கங்கே வச்சா நல்லா இருக்கு. இன்னும் போதுமான வசதிகள் நிறைய ஏற்படுத்தி தரணும். கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. அது ஒன்றும் மைனஸ். ஆமாம் சார், இப்போ லாஸ்ட் இயர் ஒரு 4 இயர்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்லா இருக்கு. ஜென்ரலாக நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த 1 இயரில் ஏதாவது 4 வருஷத்தில் இந்த 1 இயரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? காட்டினா அவங்களுக்கு தானே நல்லது. காட்டும் பொழுது தான் அவங்க வந்து அடுத்த அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் ஒரு காமனான விஷயம் தான். திருவொற்றியூரில் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஒரு 4,000 3,000 தான் அவங்க வீடு ரெண்ட்டு. ஆனால் 11,000 10,000 கரண்ட் பில்லே வந்திருக்கு. அது போய் கேட்டதுக்கு இல்லை கவர்மெண்ட் சொல்லி தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டவும் செஞ்சுருக்காங்க. இதை பற்றின ஜென்ரலான கருத்து என்ன உங்களுக்கு? ஏன் அப்படி பண்ணுறாங்க? இந்த குறைகளை சரி செய்யணும். இது தவறான அவர் ஒரு மிடில் கிளாஸு, அவங்களுக்கு வந்து கரண்ட் பில்லுக்கு 11,000ங்கிறது ரொம்ப அதிகம். அந்த குறைகளை சரி செய்யணும். இது தொடர்ந்து வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்கணும். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கிட்ஸுக்கும் சரி ஃபேமிலிஸ்க்கும் சரி. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எதாவது சொல்கிறீங்களா? குழந்தைங்க நல்லா விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. ஜாலியாக நல்லா விளையாடலாம். ஃபேமிலியோடு வந்தால் நல்லா இருக்கும். சரி, ஓகே சார். சரி, ஓகே. இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ளூ ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச் அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நிறைய முன்னேற்றம்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ க்ளீனாகவும் இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பரவாயில்ல, நல்லா பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் நல்லா பண்ண விளையாடுறது பொருள் சாப்பாடு நல்லா பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஜென்ரலான ஒரு கேள்வி. இப்போ 4 வருஷமும் ரூலிங் பார்ட்டி இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலாக உங்களுக்கு கருத்து. 4 வருஷம் ரூலிங் பார்ட்டி தமிழ்நாடு அரசு 4 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அது எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ ஆப்போனண்ட்டாக ஒரு புது டீம் இறங்கிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற விலைவாசி ஒரு காமன் மேன் எவ்வளோ சம்பாதிச்சா வீட்டுக்கு சரியாக போகும்? அப்படிங்கிறப்போ இப்போல்லாம் 50,000 சம்பாதிச்சா இப்போ நம்ம விலைவாசி எல்லாமே அதிகமாகிடுச்சு. விலைவாசி கம்மியாக தான் பிரச்சனை. இப்போல்லாம் கூலி எல்லாம் அதிகம் பண்ணால் தான் இது பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தொழில் கம்மியாயிடுச்சு. எல்லாமே தொழிலும் கம்மியாயிடுச்சு. கூலியும் ரொம்ப கம்மியாச்சு. அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. வேலை வாய்ப்புக்காக கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம்? ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா இந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க ஊர்லேயே இருந்தால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை அதிகமாக இருக்கும். இப்போ முக்கால்வாசி பேர் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. தமிழ் ஆளுங்களே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஆளுங்க தான் வேலைக்கு போய் செய்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. இது யார் நினச்சா அதெல்லாம் மாற்ற முடியும்? கவர்மெண்ட்டு